ராபியாத்துல் பசரியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. கள்ளம் ஒருத்தன் வீட்டுக்குள்ளே போயிட்டான். ராபியா வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? ஒன்றும் இல்லை. இவன் வந்து பார்க்குறான், என்னடா இது ஒன்றுமே இல்லாமல் ஒரு வீடா. கடைசியில் பார்த்தா ஒரே ஒரு ட்ரெஸ் இருக்கு, மாற்று உடை. அந்த ஒரு உடை தான் இருக்கு. அதை எடுத்துட்டான். அதை எடுத்துட்டு என்ன செய்யறான், வெளியில் போகும்போது அவனுக்கு பார்வை இல்லாமல் போயிடுச்சு. டக்குன்னு துண்டை தூக்கி வீசிட்டான். பார்வை வந்துடுச்சு. பார்வை வந்துடுச்சு. போய் துண்டை போய் எடுத்தான். பார்வை போயிடுச்சு. மாறி மாறி நடக்குது, கொண்டு போக முடியாது. என்ன ஆச்சு இந்த பொம்பளை, என்ன யார் இந்த பொம்பளை அப்படின்னு அவங்க யோசிக்கிறான் திருட. அப்போ ஒரு அசரீரி முழங்குகிறது, ராபியா தனாம் ஒரு ரப்பு லாயனாம். ராபியா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ராபியாவுடைய ரப்பு முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அவர்களுடைய பொருளுக்கு அவன் பாதுகாப்பாக இருப்பான். அவங்களோட ட்ரெஸ்ஸில் என்ன வேலை வந்துட போகுது? ஒரு பழைய ட்ரெஸ்ஸு, மாற்று துணி. ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது ரொம்ப உயர்ந்தது. அது சாலிஹீன்களினுடைய உபயோகித்த பொருட்களுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை. ராபியா முழிச்சிட்டாங்க. இவன் கதவை வந்து வெளியே போகும்போது, ஏப்பாங்கவா நீ என் வீட்டுக்கு வந்துட்டு சும்மா போறியே அப்படின்னு பார்த்தா ஒரு மூலையில் ஒரு கேத்தல் இருக்குது. இந்த அப்படி இதை கொண்டு போ. ஆனால் அதில் ஒரு தண்ணி இருக்குது, ஒது செஞ்சு 2 ரக்காத் அந்த ரூமில் தொழுதுட்டு போ அப்படின்னாங்க. அல்லாவோடு அவர்கள் பேசக்கூடிய இடம் அது அந்த ரூமில். அவன் என்னமோ மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி அவன் போய் ஒது செஞ்சான். 2 ரக்காத்தை தொழுதான். சுஜூதிலேயே கிடந்தான். ரொம்ப நேரம் சுஜூதில் கிடக்கிறான். ராபியா பார்க்குறாங்க, என்ன வெளியே வர மாதிரி தெரியலேன்னு போய் பார்த்தா அவன் சுஜூதிலே கிடக்கிறான். ஏய் எல்லாம் முடிஞ்சதுப்பா, நீ எழுத்துட்டு போப்பா, நீ அந்த கேத்தலையும் கொண்டு போ அப்படிங்கும்போது அவன் எழுந்து அவன் சொன்னான், கபிலனி ரப்பி வ கஃபரனி. அல்லாஹ் என்னை பொருந்திக்கிட்டதாகவும் சொன்னான், என்னை மன்னிச்சதாகவும் அல்லாஹ் சொன்னான். ஏன்னா அந்த இடம் அப்படி. ராபியாவினுடைய கேத்தல், ராபியா உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணீர், ராபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நின்று தொழக்கூடிய, அல்லாஹோடு வசனிக்கக்கூடிய இடம் அது. அல்லாஹ் மன்னிக்கிறான். இவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக போச்சு. அதுக்கப்புறம் அவன் விலாயத்து கொடுக்கப்பட்ட அவன் போயிட்டான். இவங்க கேட்குறாங்க அல்லாஹ்ட்ட, யா ரப்பி, அவன் ஒரு ராத்திரியில் ஒரு நேரத்தில் தான் அவன் வணங்கினா, அவனை கபூல் செஞ்சதான், மன்னிக்கிறதா இருக்கட்டும், அவனுக்கு ஏற்றுக்கொண்டதாக நீ அறிவிச்சிருக்கிறியே. அவன் சொல்கிறானே, நான் வருஷக்கணக்காக அவனை வணங்கிக்கிட்டு இருக்கிறானே, உன்னோடைய இருக்கிறானே, நீ என்ன கபூல் செஞ்சியா இல்லையான்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற போது சொல்லும்போது அல்லாஹ் சொன்னார், ராபியா அவன்றது அசரீரி முழங்குது, அவன் உங்கள் இடத்துல வந்துட்டான். உங்கள் இடத்துல வந்து உங்கள் இடத்துல நின்று என்ன செய்கிறான், அவன் என்ன வணங்குறான். அவனை மன்னித்ததும் அவனை கபூல் செய்ததும் கூட உங்களை கொண்டு தான் என்று அல்லாஹ் சொன்னான்.